வணக்கம். த்ரிஷா ஐயங்கார்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் துவாதசி சமையல் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 1/2 கிலோ வெள்ளை பூசணிக்காய், ஒரு 2-3 கேரட்டு, இது மாதிரி சின்ன கேரட்டு, ஒரு 2 கேரட்டு போட்டுட்டேன். இது வேக வச்சுட்டு தண்ணி இழுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் தேங்காய், அப்புறம் இதில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக போடணும். நல்லா பச்சை மிளகா, நான் காரத்துக்கு நல்லா ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இங்கே கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சேப்பங்கிழங்கு அப்படியே ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம். இதுக்கு கொஞ்சமாக கடுகு வெடிஞ்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக உளுந்து, கடுகு உளுந்து மட்டும் போட்டால் போகிறோம். கொஞ்சம் செவந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் இதுலேயே கொஞ்சமாக காரப்பொடி, கொஞ்சமாக, நிறைய வேண்டாம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுட்டு, மேல் பொடி தான் போட போகிறேன். இந்த காரப்பொடி போட்டால் நல்லா கொஞ்சம் கலராக இருக்கும். இப்போ நல்லா இது மாதிரி செவந்த அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த துவாதசி புளி இல்லாத சமையல் தான் பண்ணணும். ஆனால் நான் புளி சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம அந்த கறி மேல் பவுடர் போட்டுட்டு இறக்கிடலாம். நல்லா இது மாதிரி இப்படி கொத்தி அரையாக உடச்சி விட்டோம்னாக்கா நல்லா சேர்ந்து தொக்கு மாதிரி வரும். இந்த பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே அப்படியே இந்த மாதிரி நசுக்கி அரையாக நசுக்கி இப்படி பரப்பி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அந்த உப்பு காரெல்லாம் பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கறி மேல் பவுடர் தூவிட்டு இறக்கிட்டோம்னாக்கா ஒரு சேப்பங்கிழங்கு தொக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே அரைச்ச விழுது முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெறும் 2 நிமிஷம் கலரி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் தான், அப்படியே சிம்லேயே வச்சு 2 நிமிஷம் இப்படி கலரி விட்டுட்டேன். இதில் இது மிக்ஸி அளவுனது இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்படி கலரி விட்டு அந்த தேங்காயோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அதுக்கப்புறம் காய், தயிர் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா இப்படி தலைன்னு இப்படி கொதிக்கிறது. இந்த சமயத்தில் இந்த காய், நான் ஒரு 2 காய் தான் சேர்த்துருக்கேன், சிம்பிளாக, நிறைய காய் சேர்க்கலை. அப்படியே ஜென்டலாக இப்படி கலரி விட்டுருவோம். இந்த காயில் உப்பு போடலை, இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ அப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த காயில் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கணும். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான புளிக்காத தயிர். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. பாருங்கள்,
நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த கறி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுட்டு இறக்கிட்டோம்னாக்கா ஒரு சூப்பரான சேப்பங்கிழங்கு தொக்கு, மொத்தை, எதை வேணாலும் சொல்லலாம். ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிருக்கோம். இப்போ நல்லா கெட்டியான தயிர். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதிலே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இனிமேல் இது வந்து கொதிக்கக்கூடாது. அப்படியே அங்கங்கே பபுள்ஸ் மாதிரி நுரைச்சின்னு வந்ததுன்னா போகிறோம், நம்ம இறக்கிடலாம். நம்ம அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு. இது பாருங்கள், அவியல் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அடைக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஜம்முன்னு இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ இது இப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து லெமன் ரசம், ஒரு குட்டி குட்டியாக 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி சீவி வச்சுருக்கேன், எல்லாம் இதிலே சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது கையிலே நல்லா இப்படி பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதால் ஒரு 1/2 சொம்புக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுப்பில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் அரைச்சி அப்படியே இந்த அவியலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். அவியல்லாம் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான அவியல். அந்த ரசத்துக்கு நல்லா கொதிச்சுட்டு தக்காளிலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ரசப்பொடி, 1 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்றைக்கி துவாதசிக்கு பயத்தம்பருப்பு தான் போடணும். அதோட பயத்தம்பருப்போட அந்த தண்ணி. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நுரைச்சிட்டு வரட்டும். வந்த அப்புறம் லெமன் புழிஞ்சோம்னாக்கா லெமன் ரசம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அப்படியே நுரைச்சிட்டு வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இது இங்கே 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம்,
அப்படியே எடுத்து ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போது இது சூடாக கொஞ்சம் ஆறணும். ஆறின அப்புறம் லெமன் புழியலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். சூடு ஆறட்டும். ஆறின அப்புறம் அடுத்து ஒரு கோசம்பரி பண்ணலாம். ஒரு 2 வெள்ளரிக்காய், ஒரே ஒரு கேரட் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த கோசம்பரிக்கு கொஞ்சமாக தான் உப்பு பிடிக்கும். ஒரு சிட்டிக்க உப்பு, ஒரே ஒரு சின்னதாக தக்காளி, அப்புறம் லைட்டாக லெமன் ஜூஸ், ஜாஸ்தி இல்லை, லைட்டாக, அவ்வளோதான், ஒரே ஒரு ட்ராப் போட்டுட்டு எல்லாம் கலந்துட்டிங்கனாக்கா ஒரு ஃபஸ்ட் கிளாஸான கோசம்பரி. இதில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். இதில் என்ன வேணுமோ போட்டுக்கலாம். இன்னும் எங்களுக்கு இது போகிறோம், அதனால் நான் இது வரைக்கும் விட்டேன். இன்னும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் வேணும்னா போட்டுக்கலாம், கேரட் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இதில் ஒரே ஒரு ஸ்பூனில் கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். ஒரு ஃபஸ்ட் கிளாஸான கோசம்பரி ரெடி ஆகிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் கூட போட்டுட்டேன் எண்ணெயில். இப்போ பாருங்கள், இந்த ரசம் கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன், அப்படியே சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான லெமன் ரசம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. சமையலெல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு எலுமிச்சம்பழ ரசம், பூசணிக்காய், கேரட் போட்டு ஒரு அவியல், அப்புறம் சேப்பங்கிழங்கு ஒரு கறி, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், கேரட் போட்டு தேங்காய்லாம் போட்டு ஒரு கோசம்பரி. இன்றைக்கி துவாதசி சமையல். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.